கேட்டுக்கிட்ட நிற்கும் போது ரொம்ப எதிர்பார்ப்புகளோட இருப்பேன். அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும். குழந்தைங்கனாவே நம்ம நிறைய பிஸ்கட் சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அந்த வயசுல வந்து எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களோட பெட்டி வச்சிருப்பாங்க, தகர பெட்டி. அதுல வச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. நமக்கு கொண்டு வந்திருந்தா நம்மளும் வச்சு சாப்பிடுவோமே. நமக்கு யாரும் எல்லாரும் சாப்பிடும்போது நம்ம வேடிக்கை தானே பார்ப்போம். இல்லை ஹாஸ்டல்ல பண்ணுவாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் அவர் பேரண்ட்ஸ் கொண்டு வந்ததை வச்சு சாப்பிடும்போது நம்ம வாயை தான் பார்ப்போம். யாராவது கொடுப்பாங்க. குழந்தைங்க மேக்சிமம் கொடுத்துலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த ஏக்கங்கள்லாம் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருள் நான்வெஜ். இப்பயுமே ஆமா, எப்பயுமே நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, காரணம் அப்ப அது கிடைக்காத இதுதான். அதுமாரி தனக்குன்னு ஒரு உடை வாங்கிட்டு வர்றது இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஏக்கம் இருக்கு சார். சிறு வயதுல யார் யாருக்கு குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு நினைச்சதோ அது எல்லாமே கிடைக்காத ஒரு ஏக்கம் தான் உங்களுடைய அந்த ஒரு வார்த்தையில நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய பேரை வாழ்க்கையில கடந்து வந்திருப்பீங்க. அதுல இவங்கெல்லாம் என் வாழ்க்கையில வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா அது யார் யாரா? அதான் சார், நான் ரீச்சிங் தி அன்ரீச்டு தாத்தா ஜேம்ஸ் கிம்டன் தாத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அவர் இல்லை, இறந்துட்டாரு. இறந்தாலும் அவர் எங்களுக்குள்ள தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்.